வியானாக்கும் விக்ரமுக்கும் ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க ஒரு சில பிரச்சனை என்னன்னா, நேற்று வந்து நம்ம ரம்யா வந்து ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து நடு வீட்டில் வைக்க சொல்லியிருப்பாங்க. விக்ரம் என்ன ஏதுன்னு தெரியாமல் கொண்டு வந்து அவர் பாட்டுக்கு வச்சுட்டு போயிருப்பாரு. இவ்வளோதான் அந்த விஷயம் நடந்திருக்குமே. வியானா எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. அதை வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்களான்னு தெரியல. விக்ரம் தான் பண்ணாரு அப்படின்றப்ப ஓகே, பழைய வஞ்சன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு கரெக்டான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னோட ட்ரெஸ் அப்படின்றனால தானே இப்படி கொண்டு வந்து பப்ளிக்காக வச்சுட்டு போகிறீங்க, யார் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் விக்ரம் அதுலேருந்து ஈஸியாக நழுவி வெளியே வந்திருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து வேற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது விக்ரம் கிட்ட இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்து எப்படியா கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க. இப்பயும் விக்ரம் வந்து நிறைய விஷயமா சொல்லி ட்ரை பண்ணுவார். இது எனக்கு தெரியாது, உங்கள் ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன், அவ்வளோதான் இந்த மொத்த விஷயமே அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட வியானா ஸ்ட்ராங்காக என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து நம்ம விக்ரமை எப்படியாவது அக்யூஸ்ட் பண்ணியே ஆகணும், நான் வந்து இந்த இடத்துல உமன் கார்டை தூக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருந்தும் நான் அதை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வியானாக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படியாவது கிளறி ஊதி பெருசாக்கணும் அப்படின்றதான் பார்க்குறாங்களே தவிர்த்து அது யாருக்கோட பிரச்சனை அப்படின்றத பொறுத்து அது அவங்க மைண்ட் செட்டாக மாற்றிக்கிறாங்க அப்படின்றத எனக்கு தோணுது. இது இவ்வளோ பெரிய ஒரு தப்பான்னு கேட்டால் அது அவருக்கு இது சத்தியமாக அவர் பார்க்கவும் இல்லை, தெரியவும் இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருமே ஷோவும் பார்த்துருப்போம், லைவும் பார்த்துருப்போம். அதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரம்யா சொல்லியிருப்பாங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, அதோட வந்து அது முடிஞ்சு. இதை இவ்வளோ பெருசாக மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வியானா தான். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு அப்படியே அவர் கொண்டு வந்து வச்ச இடத்துல இன்னொருத்தவங்க அதை ஒரு பேட் கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க, அதையே நீங்கள் கேட்கலன்னு சொல்லியும் வியானா கேட்குறாங்க. இப்போது அதை அவர் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை அந்த கமெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் அந்த கமெண்ட்டை கேட்டனால தானே நீங்கள் விக்ரமை கேட்குறீங்க. நீங்கள் அங்கேயே நிப்பாட்டி அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு யாரோ சொன்னதுக்கு விக்ரம் மேலே தப்புன்னு சொல்லி அதை ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து நீங்கள் ஏன் கேட்கலன்னு சொல்லி சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. வியானாவை பொறுத்த வரைக்கும் விக்ரமை எப்படியாவது அக்யூஸ் பண்ணியே ஆகணும், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவோன்னு சொல்லி தனியாக போய் உட்காந்து அழுகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அழுக வரமாட்டேங்குது. அதுக்காக அவங்க உடனே சொல்கிறாங்க, என் மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதனால தான் எனக்கு அழுக வரமாட்டேங்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் விக்ரம் சைடு கரெக்டுன்னு தோணுதா இல்லை வந்து வியானா சைடு கரெக்டுன்னு தோணுதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.